இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குற கேள்வி, எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்றிருக்கிறீங்க? அவங்க மாத்திரம் கையை வசதி காண்பிக்க பார்க்கலாம். நன்மையை நான் பெற்றிருக்கிறேன்னு சொன்னவங்க மாத்திரம். பணம் கட்டுக்கட்ட அதை நான் சொல்லலை. நீங்கள் உசுரோடு இருப்பது நண்பன்னு நினச்சா கையை வசதி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நான் இருக்கிற ஐயா என்னை நாள் முழுவதும் கையை வசத்துச்சுனா விபத்துக்கு, விபரீதத்துக்கு, வியாதிக்கு, விக்கத்துக்கு, பொறாமை, வன்கண்கள், செய்வினைகள் எல்லாத்துக்கும் விலக்கி என் ஆண்டவர் இந்த 2026 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க உசர் கொடுத்த தேவனுக்கு இதை தவிர வேறு நன்மை எனக்கு இல்லை. அவர் நன்மை செய்கிறபடினால் அதற்கு அவர் நன்மை செய்கிறவராக என்றும் சுற்றி திருந்தார். அப்போஸ்தலர் 10:30 சொன்ன பிரகாரம் என் ஜீவனோ நல்லா கையை வசதி ஆண்டவர் பார்க்கட்டும். ஓ என் பிள்ளை நன்றி 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 நன்றி. ரைட், இப்போ நன்மையை பெற்றுட்டோமா? ஆண்டவருக்கு நன்றி, கர்த்தரை துதிக்கிறேன். இப்ப என்ன செய்யணும்டா, நல்ல கைகால் சுகம் பலன் இருக்கும் போதே அவருக்காக வாழ்ந்து காட்டீரு. அவரை பத்தி சொல்லு, இயேசுக்காக வாழு, இயேசுவை பற்றி சொல்லு. அழகாக நம்ம சொல்ற நண்பன்டா ஏதோ ஒரு பிச்சைக்காரன் தானே ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன், இது நன்மை இல்லை. அவன் திரும்ப பிச்சை எடுத்துட்டு தான் இருப்பான். நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தா நாளைக்கு பிச்சைக்காரனை தான் பார்க்க முடியும். ஆனால் பொண்ணும் இல்லை, வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமம் உண்டு. அவனை எங்கே கொண்டு போய் நிறுத்திருச்சு தெரியுமா? அவனை எங்கே கொண்டு போய் நிறுத்திருச்சு? இதுதான் நன்மை, இதுதான் நன்மை. அரிசியை கொடுத்து நன்மை இல்லை, ஏதோ பொருளை கொடுக்க, அதுக்கு ஏழைக்கு இறங்குற கத்துறதுக்கு திரும்ப கொடுத்துருவார். ஆனால் நன்மை செய்யும் பொழுது பரலோகம் எப்ப சந்தோஷப்படும் தெரியுமா? தேவ பிள்ளையே, எப்ப உனக்கு குறிச்சு அறிக்கை செய்வா தெரியுமா? ஒரு மனிதனுக்கு நீ திராணி இருக்கும் போது இயேசுவை பற்றி சொல்லிவிட்டால் இந்த பாவம் என்கிற மரணத்திலிருந்து சோதரம், இந்த அழிய போகிற அக்கினியும் கந்தகம் எரிய போகிற நியாயத்தீர்ப்புக்கு பின்பதாக ஒருவரும் வெளிவர முடியாது இருக்கிற அந்த ஆத்மா அழிந்து புலம்பிக் கொண்டிருக்க அதிலே ஒரு ஆத்மாவை, ஒரு மனிதனை நீ ரட்சிப்புக்குள் நடத்துவாய் என்றால் பரலோகம் அதை கேட்டு சந்தோஷப்படும் என்பதை சபை விசுவாசியா இருக்கிற நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் நன்மை பெற்றவர்களாக இருந்தால் நிச்சயம் நீங்கள் திராணி இருக்கும் பொழுது நன்மை செய்வீர்கள். எத்தனை பேர் இயேசுவை பத்தி சொல்லியிருக்கிறோம்?